அன்பார்ந்த பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் 2 சித்தர்கள் அவர்களை வழிகாட்டியாய் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதரை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக பொள்ளாச்சி மாவட்டத்தில் உள்ள உப்பாற்றுக்கு மேற்புறத்தில் அமைந்துள்ள வேட்டைக்காரன் புதூர் என்ற ஊரில் வீற்றிருக்கின்ற அழுக்கு சாமியார் ஜீவ சமாதியில் இருந்து நாம் இந்த பதிவினை தொடங்குகின்றோம். இந்த அழுக்கு சாமியார் எங்கு பிறந்தார் என்பது குறித்த விவரங்கள் ஏதும் இல்லை. இவர் ஒரே நேரத்தில் வேறொரு இடத்திலும் இருக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இவருக்கு ஒரு சிஷ்யர், அவர் அப்பா பைத்தியசாமி. அவர் சேலத்தில் ஜீவசமாதி அடைந்திருக்கிறார். அவரை எப்படி சேஷாத்திரி மகான் ரமணரை பாதாள லிங்க அறையிலிருந்து அழைத்து சென்று சீடராக்கி கொண்டாரோ, அப்படி இந்த அப்பா பைத்தியசாமியை இவர் பழனியிலிருந்து அழைத்து வந்தார். அவருக்கு சீடராக அவர் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இனி அந்த ஆலயத்தில் இருந்து இந்த தொடரினை தொடரும். ஆதிவிக்னேஸ்வர பெருமானுக்கு அரகரோகரா. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் உனக்கு தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம். மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு. இப்போது நாம் இருக்கக்கூடிய இடம் வேட்டைக்காரன் புதூரை சார்ந்த ஸ்ரீ அழுக்கு சித்தர் கோயில். இந்த அழுக்கு சித்தர் என்பவர் ஒரு பெரிய ஞானி. அவர் இப்போது காலமாகி 104 வருடங்கள் ஆகின்றன. இத்தனை காலம் ஆனாலும் அவர் ஆதியில் இருந்தபோது ஊர் மக்களுக்கு செய்த சேவை பெரிய சேவை. அவர் வெள்ளியங்கிரி மலை என்கின்ற மலையிலிருந்து கோவை வந்து, கோவையிலிருந்து அப்படியே இங்கே வேட்டைக்காரம்புதூர் வந்து சேர்ந்தார். இங்கே சேர்ந்தாலும் அருகிலுள்ள பல கிராமங்களுக்கு செல்வார். இந்த கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களிலே பழனியிலிருந்து பல பேர் வந்து அழுக்கு சித்தரை வணங்கி கொண்டு வாங்கல் சாமி பழனி போகலாம் என்று கூப்பிடுவார்கள். நான் வருகிறேன் போங்க நீங்கள் என்று சொல்லுவார். சிறிது நேரத்தில் அவரிடம் ஆசி பெற்றுக்கொண்டு சென்று விடுவார்கள். சென்றவுடனே அங்கு போய் பழனி மலை ஏறுகின்ற போது கீழே பார்த்தால் அவர் கீழே அமர்ந்திருப்பார். என்னப்பா இந்நேரமா வர்றதுன்னு கேட்பார். இருந்தாலும் அவர்கள் மனதார வேண்டிக்கொண்டு சித்தருடைய மகிமை பெரிய மகிமை என்று எண்ணிக்கொண்டு அவரிடம் ஆசீர்வாதம் பெற்று செல்வார்கள். அதே போன்று கோபியிலிருந்து ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் அவர்கள் வந்திருந்தார்கள். இரவு மணி 9 இருக்கும். அந்த நேரத்திலே வந்தவர்கள் தாங்கள் டிரான்ஸ்போர்ட் அதிகாரிகள் என்று சொல்லிக்கொண்டு கோயிலினுள்ளே நுழைந்தார்கள். அவர் வணங்கிவிட்டு வந்த பின்பு கேட்டோம், எப்போது வந்தீர்கள், எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த சாமியை பற்றி என்று கேட்டபோது, சபரிகிரி என்கின்ற மலையிலே 7 மலைகள், அந்த மலை மீது ஏறி சென்றபோது 3வது 4வது மலையிலே ஒரு மரத்தினுடைய சிறிய கொழுந்து சின்ன வாதிலே இவர் சமாதியாகி அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்தார், தியானத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அதை பார்த்து இவர் தன்னுடைய செல்ஃபோனிலே ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கொண்டு இங்கே வந்தேன், இது விசாரித்து பார்த்தபோது இங்கே தான் கோயில் இருக்கிறது என்று சொன்னார்கள், ஆகையால் இங்கே வந்தேன் என்று சொன்னார்கள். சிறிது நேரம் பேசிவிட்டு மணி 9:30 இருக்கும். அவரும் ஊருக்கு போய் வருகிறேன் என்று போனார். நாங்களும் புறப்பட்டு சென்று விட்டோம். சிறிது நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் திரும்பவும் ஃபோனின் வழியாக எங்களை அழைத்தார். என்னவென்று கேட்டோம். நாங்களும் இரவிலே போகின்ற போது ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டு விட்டதோ என்று பயந்தோம்.
ஆனால் அப்படி ஒன்றுமில்லை. அவர் காரினுடைய ஹெட்லைட்டை போட்டுக்கொண்டு போனபோது காரின் எதிரே வெளிச்சத்தில் இந்த சாமி நடந்து வருகிறார். நடந்து வருகின்றதை பார்த்து அதிசயித்து வண்டியினை நிறுத்திவிட்டு எங்களுக்கு ஃபோனில் தகவல் சொன்னார். அப்பேற்பட்ட அற்புதமிக்க அதிசயமான ஞானோதயமான பெரிய சித்தர் இவர். இந்த சித்தர் அந்த காலத்திலே கால்ரா, பிளேக் போன்ற பெரிய நோய்கள் தாக்குகின்ற போது ஊர் மக்கள் எல்லாம் சென்று அவரிடம் கேட்பார்கள். அவர் ஒரு பசிரிலையோ தன்னிடத்தில் இருக்கிற மண்ணையோ எடுத்து திண்ணீர் என்று கொடுத்து பூசிக்கொள்ள சொல்வார்கள். அப்போது அவருடைய துன்பம் பூராம் நீங்கும். அதை அடுத்து தற்போது வருகின்ற பக்தர்களுக்கு 104 வருடங்கள் ஆனாலும் இப்போதும் தங்களுடைய குறைகளை வேண்டி வந்து கேட்கின்றவர்களுக்கு நிவர்த்தியாக செய்து கொடுக்கின்றார்கள். மிக சிறப்பு வாய்ந்த தெய்வ சக்தி படைத்தவர் இவர். இவரை எந்த நேரத்திலும் நினைந்து வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட மகான் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கும் நன்மையே எண்ணி செய்து கொண்டிருக்கின்றார். அவரை மனதால் நினைத்தாலே போதும், எல்லா துன்பங்களும் நீங்கும். இவருடைய சீடராக அமைந்தவர்களிலே அப்பா பைத்தியசாமி என்கின்றவர், அவருக்கு சேலம் என்கின்ற ஊரிலே பெரிய கோயில் கட்டி வணங்கி வருகின்றார்கள். இந்த அப்பா பைத்தியம் என்கின்ற பெயர் எப்படி வந்தது என்று எல்லோருக்கும் ஒரு சந்தேகம். அதன்போது அழுக்கப்பனாகி இந்த அப்பன் மீது அவர் பைத்தியமாக இருப்பதால் அவருக்கு அப்பா பைத்தியம் என்கின்ற பெயர் சூட்டப்பட்டது. அந்த சாமிகளுடைய சீடர்களுடைய சிஷியர்களுடைய ஒருவர் பாண்டிச்சேரி இன்றைய முதல்வர் என் ரங்கசாமி ஆகும். அவர் அடிக்கொரு முறை அவரோடு இங்கு வந்து சென்று கொண்டிருந்தார். தற்போதும் வருடத்தில் ஒரு முறை மிருகசீரிட நட்சத்திரத்திலன்று வந்து விழா வெளுத்து நன்முறையிலே செய்து வருகின்றார். அவருக்கும் இவர் அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். அவரல்லாது மற்ற எந்த மக்களும் வந்து வேண்டுகின்ற அளவுக்கு இங்கு நன்மைகள் செய்து கொண்டிருக்கின்றார். மிகப்பெரியதொரு இந்த கோயிலில் அரச மரம், வன்னி மரம் என்பது அந்த சாமிகளால் வைக்கப்பட்டது. அப்புறம் மகிழ மரம். இவருக்கு அருகிலேயே ஒரு வில்வ மரம் இருக்கின்றது. அது சிவனை பொறுத்தது. அந்த மரத்திலிருந்தே அரச மரம் என்கின்ற மேலே தளர்ந்து வருகின்றது. அது விநாயகரை பற்றியது. அரிய காட்சி. முழு மரமாக நம்மளுக்கு வில்வ மரம் மட்டுமே தெரியும், பாதியிலிருந்து அரச மரம் தெரியும். ஆகவே விநாயகரும் சிவனும் ஒன்றுபட இருக்கின்றார் என்பது நமக்கு உறுதியாகின்றது.